ஹாய் ஹலோ டாப்பீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜங்குக்கோட ப்ளேபாய் பிரின்சஸ் தான் பார்க்க போகிறோம். நேற்று கூட நான் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன், ப்ளேபாய் பிரின்சஸ் போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களும் தென் இந்த எஃப்எஃப்காக வெயிட் பண்ணவங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா 8 மந்த் எகோ இவங்க எல்லாருமே வந்து லவ் பேர்ட்ஸ் கேம் விளையாடிருப்பாங்க. அப்போ ஜங்குக்கும் கூட வந்து சேர்ந்துருப்பான். ஜேகே ஒயின் மேலே விழுந்து 2 பேரும் ஐ கான்டாக்ட் வச்சுருப்பாங்க. இதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஒயின் மேலே விழுந்ததுமே அவளவே பார்த்துட்டு இருக்கான். அவனால் கண்ணே எடுக்க முடியல. அவனுக்கு ஒயின் ரொம்ப புதுசாக தெரியுறான். அதே மாதிரி ஒயின் ஜேகேவை பார்க்கன்னு கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. சத்தியமாக இதெல்லாம் எனக்கு நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. இமேஜினேஷனில் வேணால் இதை விட ரொம்ப ரொம்ப டீப்பாக வாழ்ந்திருக்கேன். ஆனால் இப்போ அவன் என் மேலே படுத்து என்னை பார்த்துட்ருக்கான். ரொம்ப நாளாக தூரத்தில் பார்த்து ரசித்த பையன் இப்போ என் மேலே, அதுவும் என்னவே மிச்ச பொண்ணுங்களை பார்க்குற மாதிரி இல்லாமல் புதுசாக. நான் உன்னை ரொம்ப சைட் அடிச்சிருக்கேன் ஜங்குக்கா. பட் எப்போவுமே நீ இது மாதிரி யாரையோ பார்த்து நான் பார்த்ததே இல்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீ எனக்காக புதுசாக ஒரு பார்வை பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் அவன் மனசில் இப்போ என்ன ஓடிட்டுருக்கோம்? ஒரு வேளை ஒயன் இப்படி இருந்தா, மேலே இருந்து என் மூஞ்சி பார்க்க ரொம்ப கன்றாவியாக இருந்தா, அவன் யோசிச்சுட்ருப்பானோ உலகத்தில் இந்த மாதிரி கேவலமான ஒரு மூஞ்சி எங்கேயுமே பார்த்ததில்லன்னு. ஒருவேளை கேவலமாக இருக்குமோ? டே ஜெயகே, இத்தனை அழகா இவ்வளோ நாள் எப்படா விட்ட? உன் வீட்டில் உன் தங்கச்சி கூட உன் முன்னாடி தானடா 100 தடவை சுற்றிட்டு இருந்தா. ஏன்டா பார்க்கல? ஏன் பார்க்கல? ஏன் பார்க்கல? ஏன் பார்க்கல? என்ன அவன் மூஞ்சி ரொம்ப கோவமாக மாறுது. ஒரு வேளை அப்படி தான் இருக்கும். கீழேருந்து நான் பார்க்க ரொம்ப கேவலமாக இருக்கேன் போல். இப்படி ரிக்ரெட் பண்ண வச்சிட்டியே. ஏன்டி உன்னை நான் முன்னாடியே பார்க்கல? ஏன்னா உன்னை பார்க்கல அப்படின்னு 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சஞ்சு, ஹே ஒயன், ஏய் எந்திரடி, சஞ்சு. என்னடி சஞ்சு மஞ்சுன்னு? எந்திரி வா லூஸு அப்படின்னு ஒயனோட கையை பிடிச்சி இழுக்கிறான். இதை பார்த்ததுமே ஜேகேக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படியே ஒயனோட கையை பிடிச்சிட்டு சஞ்சுவை பார்த்ததுமே அவனுக்கு பயம் வந்துடுது. அப்படியே உங்களோட கையை விட்டுடுறான். ஜேகே மெதுவாக உங்கள் கையை பிடிச்சி எணிக்க வைக்கிறான். அப்படியே உங்களையே பார்த்துட்டு இருக்கான். அவனோட பார்வையில் லைட்டாக கோவமும் தெரியுது. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே என்ன? அவன் உன்னை டீன் தான் கூப்பிடுவானாடி? புரியல. இல்லை, கேஷுவலாக கேட்குறேன். அவன் எப்போவுமே உன்னை டீனா கூப்பிடுவான்? ரைட்டு. நீ கேஷுவல்னு அந்த வேர்டை கொடுக்காமலே இருந்திருந்தா நான் அமைதியாக சொல்லியிருந்திருப்பேன். உனக்கு பொசசிவ் ஆகுதா? ரைட் ராடி. என்னை ஒரு மாதிரி பார்த்தான், இப்போ பொசசிவும் ஆகுறான். உங்ககிட்ட தான் கேட்டுட்ருக்கேன்டி, அவன் உன்னை டீன் தான் கூப்பிடுவானாடி? ஆமாம். எப்பவும் கூப்பிடுவானா இல்லை இப்போ நான் இருக்கேன்னு கூப்பிட்றானா? இல்லை, எப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனமோ அப்போ இருந்தே கூப்பிட்டு தான் இருக்கான். என்னாச்சு சீனியர், ஏதாச்சும் ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் இல்லை. ஃபஸ்ட் டைம் அவன் உன்னை டீன் கூப்பிட்டப்ப உனக்கு எப்படி இருந்தது? ஏன் இதெல்லாம் பதில சொல்லு. ஃபஸ்ட் டைம் அவன் உன்னை டீன் கூப்பிட்டப்ப எப்படி இருந்த? ஹாப்பியாக இருந்தியா இல்லை கடுப்பாச்சா? லைட்டாக கடுப்பாச்சு. இப்போ மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு நீ சொன்னீன்னா உன் வாயை பொழந்திருப்பேன். தப்பிஸ்டடி. நீ கண்டினியூ பண்ணு. லைட்டாக கடுப்பாச்சு சீனியர். நானும் நிறைய டைம் சொன்னேன், எங்கள் அம்மா டீ கூப்பிட்டு பேசினா கூட எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு. ஆனால் அவன் கேட்கல. அப்படியே பழகிருச்சு. பழகிருச்சு. அப்படியே விட்டுட்டியோ டீ போட்டு கூப்பிட்டுக்கோன்னு? இல்லை, நான் நிறைய டைம் சொல்லி பார்த்தேன், பட் கேட்கவே இல்லை. நான் என்ன பண்ணுறது? அதான். ஸோ அவன் உன்னை டீன்னு கூப்பிட்டு அதை கேட்டு கேட்டு உனக்கு இப்போ அது பழகிருச்சு. ரைட். சரி, இன்னொன்று கேட்கலாமாடி? நீங்கள் கேளுங்க. என்ன? எதாக இருந்தாலும் கேளுங்க சீனியர். நீ கேட்க வேணான்னு சொன்னாலும் நான் கேட்பேன். கிழிஞ்சிச்சு. இவ்வளோ திமிரு பிடிச்சவனுக்கு நான் மட்டும் ஏன் டவுன் டு ஹர்த்தாக பதில் சொல்லிகிட்ருக்கேன்?
அவனுக்கு என் மேலே பொசசிவ் வந்துருச்சு. இனியும் அவன்கிட்ட நீ வலிஞ்சிட்ருப்பானா? வேணா ஒயன். கொஞ்சமாக அலைய விடு, கொஞ்சமாக வயிறறிய விடு. இது நல்லாயிருக்கும் ஃபன்னா. சீனியர் ஏதோ கேட்கணுன்னு சொன்னீங்க. இல்லை ஃபஸ்ட்டு பிடிக்கலன்னு, அப்புறம் பழகிடுச்சுன்னு. அந்த பழகிடுச்சுன்றது பிடிச்சி பழகுச்சா இல்லை தலையெழுத்து ஏதோ சொன்னால் கேட்க மாட்டான் டேஷு அப்படின்ற மாதிரி பிடிச்சதாடி? இது பொசசிவ்னஸ்ஸே தான். கொஞ்சம் வெயிட் பண்ணு ஜங்குக்கா, அவனுக்கு இப்போ தான் பொசசிவ் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நீயா வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஐயோ ஒயன், பகல் கனவு காணாது. இந்த லவ் மட்டும் வேணாம், அதுவும் ஜேகே கிட்ட வேணவே வேணாம். ஒய் பதில் சொல்லுடி. பிடிச்சிது. என்னது? ஆமாம், தலையெழுத்து அப்படின்லாம் பழகல சீனியர். போக போக எனக்கு ரொம்ப பிடிச்சிது சஞ்சு என்ன டீன்னு கூப்பிடுறது. எரியுதா? வயிறு எரியுதா? ஓ, அப்போது அவன் உன்னை டீன்னு கூப்பிட்றது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எவ்வளோ பிடிச்சிருக்கு? அது எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா சீனியர்? அது சொல்ல தெரியல. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோ? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ, அப்போ பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லை, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் என்னை டீன்னு கூப்பிடும்போது எனக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் தெரியுமா? ஏய், வெக்கப்படுறியாடி? டிஜிகி, எனக்கு ஏன் ஏண்டி எரியுது? சிரிக்கிறா பாரு, வெக்கம் வருதாடி உனக்கு? பார்க்குறானா? வயிறுதா? எரியுது. சீனியர், நீங்கள் வேறு ஏன் சீனியர் இப்போது அதை பற்றி கேட்குறீங்க? ஓ, அப்போது அவன் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண சொல்லிட்டா? லவ் பண்ணுறியா? சீனியர், என்ன நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லவ்வுக்கு கொண்டு போவீங்களா? பின்ன உனக்கு இப்போ அவன் டீன் கூப்பிட்றது பிடிச்சிருக்கு, நெக்ஸ்ட்டு லவ் தானே? அவனும் உன்னை லவ் பண்ணுறான், உனக்கும் பிடிச்சிருக்கு. என்ன நெக்ஸ்ட்டு கப்புள்ஸா ஸ்கூலில்? என்ன சீனியர் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து கேட்கக்கூடாததெல்லாம் கேட்குறீங்க? இல்லை சொல்லு. நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டா? அதே நீங்கள் இவ்வளோ கோவமாக சொல்கிறீங்க, சிரிச்சிட்டு சொல்லாமல். உங்களுக்கு கோவம் வருதா? எனக்கு ஏன் கோவம் வரணும்? எனக்கு கோவம் வரலையே. வருது சீனியர், வந்துச்சு. எனக்கு கோவம் வரலடி, பாரு அந்த கண்ணுக்கிட்ட ஓரத்தில் கோவம் வருதில்ல? வரலன்றான்ல. அப்போ ஏன் அவன் என்னை டீன்னு கூப்பிடும்போது எனக்கு பிடிக்கல ஸ்டார்டிங்கில் அப்படின்னு நான் சொல்லும்போது ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். ஆனால் இப்போது எனக்கு எப்போ பிடிச்சிருக்குன்னு சொன்னனோ அப்பத்துலேருந்து ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லடி, சந்தோஷமாக தான் இருக்கேன், சந்தோஷமாக தான். ரியலி? ரியலி? எனக்கு என்ன? என்ன நான் உன்னை சைட் அடிக்கிறேன்னு உனக்கு என்ன தாட்டா? இப்போ வயசுக்கு வந்துட்டு உன்னை நான் பார்ப்பேனா? செஸ்ட்டு கூட வளரல. என்னது? என்ன ஒயன், எவ்வளோ நேரண்டி உன்னை கூப்பிடுறது? நீ தான் அவுட்டு, போய் துரத்து. நானே அவன் என்னமோ சொன்னான், அது எனக்கு புரியாத மாதிரி நின்றுட்டுருக்க. நீ ஏன்டா? என்னடி வளரிட்டு இருக்க? நான் அவுட்டா சஞ்சு? என்னடா? ஆமாம், ரோஷன் பாதியிலே வரலன்னு போயிட்டா, இப்போ நீ தான் அவுட்டு, போ. சரி நெல்லுங்க, வந்து பிடிக்கிறேன். கூப்பிட்டுட்டா மறுபடியும். என் ஜேகே பையன். ஜேகே எங்கே போகிற? பேசிகிட்டு இருக்கும்போது நான் நின்று பேசிகிட்ருக்கேன், அவன் கூப்பிட்டா போகிற? கேட்கலையா? நான் தான் அவுட்டு, நான் தான் போய் துரத்தணும். அப்படியா? நீ என் கூட தானே பேராக இருந்த, அப்புறம் எப்படி நீ அவுட்டு? அப்புறம் எப்படி உன்னை அவுட்டு நொட்டுவான் அவன்? கூப்பிடுறி, எங்கே அவன்? ஐயோ வேணாம், இட்ஸ் ஓகே,
விளையாட்டில் இதெல்லாம் சகஜம்தானே. ஆ விடுங்க. அப்படிலாம் விட முடியாதுடி. கூப்பிடு அவனை. எப்படி நீ அவுட் ஆவ? டே சஞ்சு, டே. இவனுக்கு இப்போ என்ன அப்படின்னு சஞ்சு ஜேகே முறைச்சிட்டே வரான். டேய் என்ன முறைகிற? ஆ என்ன நான் வேணுங்குதா? அவள் அவுட்டே ஆகலை, எப்படி அவள் அவுட்டுன்னு சொல்வ? ஆ எதுக்கு அவள் போய் நிற்கணும்? அண்ணா இது கேம்ண்ணா. இப்போ அவள் அவுட்டு, நெக்ஸ்ட்டு நான், அதுக்கப்புறம் நீங்கள், ஆ அதுக்கப்புறம் ஷெரின், அப்படி இப்படின்னு அவுட் ஆகிட்டே தானே இருப்பாங்க. அது மாதிரி தான், விடுங்க. டேய் விடுன்னு நான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாதுடா சஞ்சு. ஆ அதென்ன இப்போ அவெல்லாம் அவுட் ஆகலை, புரியுதா? நீ போய் நின்று விளையாடு. அப்போ வயன் அப்படியே ஜங்குக்கு அவளுக்காக பேசுகிறத ரசித்து பார்த்துட்டு லவ்வோடு நின்றுட்டுருக்கா. நான் அப்படியே அவன் எனக்காக பேசுகிறத ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்காக சப்போர்ட் பண்ணி அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருந்தான். அவன் கோவப்படும் போது கூட சைட்டிங் மெட்டீரியலாக தான் இருக்கான். இந்த டைமில் யாரோ என் பின்னாடி, யாரோ இல்லை, ஒரு 10-15 பேர் ஒரு ரொமான்டிக் மியூசிக்கு பேக்ரவுண்டில் போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இங்கே நான் தான் மெயின் கேரக்டர். நானும் தோ அவனும். இடையில அவனோட அந்த ஜாப்லைன் வேறு என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. வயன் வயன். யாரு? நான் தான் உன்னோட பிரெயின் பேசுகிறேன். நீ சைட்டாக தானேடி அவனை பார்த்துட்டு இருந்த, அதனால தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சரி பார்த்துக்கோன்னு விட்டுட்டு இருந்தேன். இப்போது இந்த லவ் பக்கம் இது விழுந்துடாத, புரியுதா? அவன் இது வரைக்கும் 4 பேரை லவ் பண்ணியிருக்கான். அதை நான் உனக்கு 5000 தடவை ஞாபகப்படுத்திட்டேன். நீ லிஸ்ட்டில் 5வது ஆயிராத, புரியுதா? இல்லை இல்லை, லவ்லாம் நான் பண்ண மாட்டேன். கொஞ்சம் ஸ்டடீஸ் ப்ரெஷராக இருக்குல்ல, அதனால் சைட்டு மட்டும்தான், லவ்லாம் இல்லை. வயன். சாரி பிரின்சஸ், இது யாரு? நான் தான் உன் ஹார்ட் பேசுகிறேன். நீ அந்த பிரெயின் டேஷ் கேட்குறதெல்லாம் நம்பாத பிரின்சஸ், அதெல்லாம் கேட்காத. அவனை லவ் பண்ணுறதா இருந்தால் பண்ணு. 5வது லவ் உண்மையானதாக ஆக்கி காட்டு. சில பசங்கள்லாம் அப்படி தான் தெரியுமா, ப்ளே பாய்ஸ்லாம் நிறையா பொண்ணுங்களை லவ் பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் அவனுக்குன்னு ஒரு பொண்ணு வந்ததுமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுவாங்க. அந்த பொண்ணா அவனுக்கு ஏன் நீயா இருக்கக்கூடாது? நீ இந்த பிரெயின் சொல்கிறதெல்லாம் கேட்காத, லவ் பண்ணு, ஜாலியாக இரு. எவ்வளோ அழகாக இருக்கான்னு பாரு. இல்லை எவ்வளோ அழகாக இருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவனை கல்யாணம் பண்ணா உன் குழந்தைங்கள்லாம் எவ்வளோ அழகாக பிறக்கும்னு. ஆமாம் இல்லை, என் குழந்தைங்கள்லாம் லட்டு மாதிரி இருக்கும்ல. இன்னும் யோசிச்சு பாரு, அவனை கல்யாணம் பண்ணால் உன் ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே ஒரு ஹேண்ட்ஸமான பையனை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படின்னு உங்கள் கப்பிள்ஸே அவ்வளோ பெருமையாக பேசுவாங்கன்னு. ஆமாம் இல்லை, இதெல்லாம் நடக்கும்ல. வயன். இல்லை லவ்லாம் இல்லை, பிடிச்ச பையன், தட்ஸ் இட். ஏ வயன். ஜேகே, உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன், என்னடி தனியாக பேசிகிட்டு இருக்க? என்ன சஞ்சு மேலே லவ்வில் விழுந்துட்டியா? இல்லை இல்லை, அது வந்து இல்லை என் மேலே லவ் விழுந்துட்டியா? ஐயோ, விழுந்துட்டேனா விலகலையா, குழப்புதே. ஓய் ஜேகே, விழுந்துட்டியா இல்லையா? இல்லை, விழுந்துருவடி சீக்கிரமா, கவலைப்படாத. அழகு பத்தாததுக்கு நான் அவனை சைட் அடிக்கிறேன்னு திமிரு காட்டுறான். ஏன்டா அவ்வளோ சீன் போடுற? ஏய் ஜெயே மச்சான், டே வாடா, பிரச்சனை ஆயிடுச்சுடா, பஞ்சாயத்துடா. டேய் என்னடா? சோனுக்கிட்ட தான் மச்சான் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அன்றைக்கி நம்ம ஒரு பிரச்சனை பண்ணோம்ல, அது வளர்ந்து பெரிய பஞ்சாயத்தே ஆயிடுச்சு மச்சான். நீ வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். சீனியர். என்ன சோனுக்கா கூட என்ன பிரச்சனை? ஒருவேளை ப்ரப்போஸ்க்கு இது பண்ணிட்டீங்களா? 5வது ஆள் ரெடி ஆகிடுச்சா? ஓ, அப்போ நீ தான் ரூமர் கலப்புறியா? நீ தான் அடியாது.
ஜேகே அந்த பொண்ணு பின்னாடி போனா, அங்கே பிடிச்சி அமுத்துனா. ஷூ அப்படி இப்படின்னு நீ தான் கிளப்பி விடுறியா? ஆ ஐயோ, என் மனசார நான் சாப விடுவேனே தவிர இது மாதிரி ரூமர்லாம் உங்களை வேறு பொண்ணு கூட வச்சு நான் எப்போவுமே கிளப்பி விட்டதில்லை. ஸோ அந்த பொண்ணு நான் கிடையாது. சாப விடுவியா? என்ன சாப விடுவேன்? என்ன புட்டுக்கிட்டு போயிடணும், பிரேக்கப் ஆயிடணும் அப்படின்னு நிறைய டைம் பண்ணியிருக்கேன். ஓ, அதனால தான் அந்த நாளுமே என்னை விட்டு போயிடுச்சா? நீ சாப விட்டனால தான் நீ எனக்கு பிரேக்கப் ஆச்சு. அதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா? அதை நம்புறனால தானே நீ சாப விட்ட, இப்போ எனக்கு பிரேக்கப் ஆயிருக்கு. அப்படி இல்லை, மேபி அந்த பிரியாணி யாருக்கு கிடைக்குமோ அவங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். ஸோ அப்போ ஜேகே ஒரு மாதிரி அவன் சின்ன ரப் பண்ணிவிட்டு ஒயனையே பார்த்து சிரிக்கிறான். அவனுக்கு உண்மையாக ரொம்ப வெக்கம் வருது. அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, டே என்னடா சைனீஸா, டே நான் இப்போ எதுவுமே சொல்லியேடா, இல்லை என்னடா என்ன டேய் அந்த பொண்ணை சைட் அடிக்கிறேன்னு பேரில் என்ன வச்சு வருகிறியா? அங்கே பிரச்சனை மச்சான், வாடா. இல்லை என்னடா டேய் நான் ஓவரா ஆடிட்டுறிய, அடக்கிடுவேன், புரியுதா? என்ன வெக்கப்படுறான் போல் என் சைட்டு. ஐயோ அழகாக இருக்கா நீ. ஒயன் டி ஹாய். உன்னை சாக்ஷி கூப்பிட்றான். வரேன் ஜேகே பாய். பாய் சீனியர் பாய் அப்படின்னு ஒயன் ஓடி போய் கிளாஸில் உட்காந்து மூச்சு வாங்குறா. ரின்சி, உனக்கு ஒன்று தெரியுமா? என் க்ரஷ் என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு நர்வஸாக இருக்குது. ஐயோ, ஆனால் நெக்ஸ்ட்டு 2 பீரியட் பிரேக்கே இல்லை. எப்படி நான் போய் சைட் அடிக்கிறது? அதை நினச்சிலாம் கவலைப்படாத வயனே, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். கட் எப்படி அடிப்பது அப்படின்னு என்கிட்ட கற்றுக்கோ. இன்றைக்கி நான் சொல்லித்தரேன். உன்னை எப்படி வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு மட்டும் பாரு. அங்கே போயிட்டு நீ எந்த ஆங்கிளில் அங்கே இங்கேன்னு வளைஞ்சு கொலைஞ்சு சைட் அடி. தேங்க்யூ ரின்சி, லவ் யூ. என்ன சொன்ன வயன்? லவ் யூ சொன்னேன். லவ் யூ டூ. ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்க? நீ வந்து பேசணும்ல, அதான் ஒரு மாதிரி மெர்சலாயிட்ட உன்னை வச்சுட்டு. ஆனால் ரின்சி, லவ் பண்ணுறதை விட இந்த க்ரஷ் ரொம்ப நல்லா இருக்குல்ல. லவ்னா சண்டை வரும், கமிட்மெண்ட், அதெல்லாம் தாண்டி இந்த ஸ்டேஜ் ஆஃப் சொல்ல தெரில, பட் நல்லா இருக்கு லவ்வை விட. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, சனா அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர். வேர் இஸ் வயன்? வயன் அங்கே பாரு, சனா உன்னை எதுக்கு தேடுறா? சனா அக்காவா? சனா அக்கா, நான் இங்கே இருக்கேன். ஹோ மை கியூட்டி பை, ஐ எம் ஹியர் டு மீட் யூ அண்ட் இன்வைட் யூ. இன்வைட்டா? என்னதுக்கா? வெல், நாளைக்கு சாட்டர்டே இல்லை? ஸோ ஜங்குக்கோட வீட்டில் பார்ட்டி, நீ கண்டிப்பாக வரணும். ஐ மீன் ஜங்குக்கோட வீடுனா எப்போவுமே நீ போவல, அங்கே கிடையாது, பீச் ஹவுஸில். அந்த ட்ரெஸ் கோட் இஸ் பிக்னி. என்னது அக்கா, எனக்கு புரியல. த ட்ரெஸ் கோட் இஸ் பிக்னி. என்ன ஒயன், இதில் உனக்கு ஷாக்? வாய் எப்படி பொழக்கிற? அக்கா, நான் அது மாதிரிலாம் வியர் பண்ண மாட்டேன், பண்ணதும் இல்லை. ஸோ எனக்கு பார்ட்டிக்கெல்லாம் வரணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் இது மாதிரி அக்கா, நான் இது மாதிரி வியர் பண்ண மாட்டேக்கா, அம்மா திட்டுவாங்க. எந்த ஜென்ரேஷனில் இருக்கவோ நீ? ஆக்சுவலாக ஜேகேயோட கேங் எங்களோட இந்த ஜென்ரேஷன்லாம் விடு, எங்கள் அந்த ஜென் செட், ஓகே, அதை பொறுத்த வரையும் நாங்கள் எப்போவுமே யாராவது புதுசாக ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலோ இல்லை 18 ஏஜ் தாண்டிட்டாலோ இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் வச்சுருக்கோம். ஜங்குக்கோட வீட்டில் பார்ட்டி பண்ணி அதில் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்காங்க, யார் யாருக்குன்னு முடிவு பண்ணுறது தான் இந்த ஒரு பார்ட்டி. ஸோ கண்டிப்பாக நீ வந்துடணும். இது ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் ஜேகே கிட்டேருந்து. ஜேகே கிட்டே இருந்தா?
எஸ் டியர். ஆ அவன் சீக்ரெட்டாக அட்மையர் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதான் எங்களெல்லாம் கூப்பிட்டு ஒயின் கண்டிப்பாக இருக்கணும்னு சொன்னான். அக்கா நான் வரல. நீ அவன்கிட்ட பேசிக்கோ. அவன் தான் உன்னை இன்வைட் பண்ண சொன்னான். பாய். அக்கா பேசிக்கோ கியூட்டி பாய். ஐயோ என்ன எதுக்குடா இன்வைட் பண்ண அப்படின்னு அவள் அப்படியே கத்துறா கிளாஸில் எழுந்திரிச்சு நின்று. அப்போ ஜன்னா அப்படியே ஒயனை பார்த்துட்டு, ஒயன் இதெல்லாம் உனக்கு தேவையாடி? எங்கள் அண்ணா கிட்டேருந்து தள்ளிடுன்னு சொன்னால கேட்டையா? அவனை பற்றி எனக்கு தெரியாதா? எங்கள் அம்மா எவ்வளோ புலம்புவாங்க தெரியுமா ஒரு நாளைக்கு? நீ அவனை க்ரஷ்ன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்க. இது நல்லதுக்கா படலை. இப்போ பாரு, கண்டதையும் போட்டுட்டு பீச் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு ஆட வைக்க போகிறான். அவன் சரியான பைத்தியம். இப்படி தான் நீ அவனை டேட் பண்ணணும்னு நினச்சா உன்னை அதை பண்ண சொல்வான், இதை பண்ண சொல்வான். அவன் சரியான பைத்தியம்டி. உனக்கு அவனவா பிடிச்சிருக்கு? இப்போவே சொல்கிறேன், இது உன்னோட ஏஜ் தான், புரியுது. பட் வேற ஒரு ட்ரூவான பையனா பாரு. நான் உன்னை சஞ்சுவை லவ் பண்ண சொல்வேன். பிகாஸ் அவன் எனக்கும் ஃப்ரெண்ட். உன் மேலே அவன் எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு என்கிட்ட அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸோ சூஸ் சஞ்சுடி. நாட் அ டாக்ஸிக் ஒன். ஏய் என்ன ஜன்னா நீ இப்படிலாம் பேசுகிற? நான் எப்போ ஜங்குக்கை லவ் பண்ணேன்? நீயே போதுண்டி. நான் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு போவேன் நீ நினைக்கிறியா? நீ போட்டுட்டு போனாலும் போவ வயன். ஏன்னா அது ஜங்குக் சொன்னது எங்கள் அண்ணா. ஜன்னா ஐ ஹேட் யூ. நான் இப்படிலாம் போவேன்னு நீ என்னை எவ்வளோதான் புரிஞ்சு வச்சுருக்கல்ல? ஆமாம், நீ எங்கள் அண்ணன் சொன்னால் போட்டுட்டு போக மாட்டியா? போக தானே செய்வ. ஐ ஸ்வியர் நான் போக மாட்டேன். ஓகே ப்ராமிஸ் பண்ணு. ஜென்னா என்னை பற்றி நீ அவ்வளோதான் புரிஞ்சு வச்சுருக்கியா? இங்கே பாரு, இந்த புரிஞ்சு வச்சுருக்கியா அந்த கதையெல்லாம் வேணாம். ப்ராமிஸ் பண்ணு, நீ போகக்கூடாது. அப்படியும் அந்த பார்ட்டிக்கு உனக்கு போகணும், அவன் கூப்பிட்டதுனால போகணுன்னு தோணுனாலுமே உன்னோட ட்ரெஸ் குறையவே கூடாது. அவன் சொன்ன ட்ரெஸ் நீ போட்டுகிட்டே போகக்கூடாது. பி டீசன்ட். ஓகே? என் ஃப்ரெண்டாக இருந்தால் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, நீ அங்கே போகக்கூடாது. ஓகே ப்ராமிஸ். நீ வேணா பாரு, அவன் சொன்ன அந்த ட்ரெஸ் இல்லை, அவன் கூப்பிட்ட அந்த பார்ட்டிக்கே நான் போக மாட்டேன். ப்ராமிஸ். அப்போ ஓகே ஜனா, நான் எப்போவே போய் ஜங்குக்கை பார்த்து அந்த பார்ட்டிக்கு நான் வரலன்னு சொல்ல போகிறேன். வயன் இல்லை. இப்போ என்னடி, இப்போவும் உனக்கு என் மேலே சந்தேகமா? கொஞ்ச நாள் நான் உன் மேலே சந்தேகமாக தான் இருப்பேன். ஏன்னா ஜங்குக்குன்னு சொன்னால் ஈன்னு வாயை பழக்கிற ஆள் தானே நீ. ஜன்னா நீ மட்டும் இப்போ போய் நான் வரலன்னு சொன்னால் உன்னை என்னென்னமோ பண்ணி மைண்ட் வாஷ் பண்ணிடுவான். ஸோ வேறு யாராவது கிட்டே சொல்லி அனுப்பலாம். அந்தளவுக்கு நான் வீக் கிடையாது. அவன் என்ன பெரிய ஆளா? வயன் என்ன, சரி யார்கிட்டையாவது சொல்லி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வயன் பாட்டுக்கு கோவமாக போய் நின்றுட்டுருக்கா வெளியில் ஒரு கார்டன் மாதிரி ஏரியாவில். ஸோ ரொம்ப நேரம் அப்படியே புலம்பிகிட்டே இருக்கா. அப்போ ஒரு சின்ன பையன் வந்துட்டு, வயன். டே பொடியா, அக்கான்னு கூப்பிடுறா. என்ன? எங்கள் அண்ணா உன்னை பார்ட்டிக்கு கூப்பிட்டதும் வரமாட்டேன்னு சொல்லிட்டியாமா? உனக்கு அவ்வளோ தைரியமா? யாருடா உங்கள் அண்ணா? யாரு? ஜேகே அண்ணா தான். உமல்ல செம்ம கோவமாக இருக்காங்க. உன்னை பின்னாடி கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னார். இல்லை நான் வரல. நீ வரலனா எங்களெல்லாம் வச்சு இழுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. என்ன? டே வேணாண்டா, அசிங்கமாக இருக்கும். நான் வரல, என் ஃப்ரெண்டு வர திட்டுவா. அதெல்லாம் தெரியாது, உன்னை அண்ணா கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு. வா. டே கையை விடுறா. டே அசிங்கமாக இருக்கும், கையை விடுறா. வாண்ணா வா. நான் வரலன்னு சொல்கிறேன்ல. எவ்வளோ தைரியம் இருந்தா என் கையவே நீ உதறி விடுவ. டேய் பச்சையா, டே சிவப்பையா, எல்லோரும் வாங்கடா, கையை பிடிங்கடா. டேய் இதெல்லாம் யார்ரா? என் ஸ்குவாடு. உனக்கு ஸ்குவாடா? பொடிப்பையன் மாதிரி இருந்துட்டு. என் வீக்னஸே பொடிப்பையன்னு சொல்கிறது தான் சொன்னேன். டே விடுங்கடா, அக்கா விடுங்கடா. அண்ணா கூப்பிட்டு வரல, நீ எல்லாம் ஒரு அக்கா வா அப்படின்னு அவள் கையை பிடிச்சி நிறைய பொடி பசங்க இழுத்துட்டு போகிறாங்க. அவளுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அவங்க அப்படியே கையை பிடிச்சிட்டு கிரவுண்டில் போய் தள்ளுறாங்க. அங்கே ஜேகே ஒரு பொண்ணு கூட நின்று பேசிகிட்டு இருக்கான், அப்படியே ஃபேஸை கப் பண்ணிவிட்டு. அதை பார்த்ததுமே செம்ம காண்டாயிருது உங்களுக்கு. அப்படியே பல்ல கடிச்சிட்டு, என்னை மறுபடியும் கூப்பிட்டு வந்த மாதிரியே கூட்டிகிட்டு போய் விட்டுறீங்களா? அக்கா அங்கே பாரு, அண்ணன் பார்க்குறாரு. எப்போ மட்டும் அக்கான்னு சொல்வியா? என்ன பார்க்குறானா? ஆமாம் திரும்பு. ஜேகே அப்படின்னு திரும்பினா
அவன் அப்படியே வாலில் போய் சாஞ்சிட்டு கையை கட்டிட்டு உங்களையே பார்த்துட்ருக்கான் ஒரு மாதிரி. அந்த செகண்டே ஒரு மாதிரி ஆகுது உங்களுக்கு. சீனியர், தப்பான நேரத்தில் வந்துட்டேன்னா என்ன? இல்லை இல்லை, கரெக்டான நேரத்தில் தான் வந்துடுங்க. வா, இங்கே வா. என்ன நாயை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றான் கை நீட்டி? இங்கே வாடி. என்ன விஷயம்? அந்த 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 பல்லு இல்லாத பக்கோடாவை போசனா தான் நான் பக்கத்தில் வருவேன். என்ன மறைக்கிறீங்க? ஜஸ்ட் ஃபார் ஃபன். உங்கள் பல்லு ரொம்ப அழகாக இருக்குது. ஜேகே, யார் இது? என் கூட பேசிகிட்டு இருக்கும் போதே கூப்பிட்டுருக்க. இவ்வளோ தெரியாதா? இவ்வளோ தெரியாது? நான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னால் வர முடியாது. நீங்கள் உங்கள் பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஏய், என்னை பற்றி உனக்கு தெரில. அப்படி நீ வரலனா கிட்னாப் பண்ணிட்டு வந்து பார்ட்டியில் உன்னை நிற்க வைப்பேன். என்ன விளையாட்டுக்கு கூட? விளையாட்டுக்கா? எத்தனை பேரை கிட்னாப் பண்ணியிருக்கேன் தெரியுமா? சும்மா மேலாட்டமாக நான் பார்க்க அழகாக இருக்கேன்னு நீ என்னை சைட் அடிச்சுட்டு என்னை ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சேன்னு சீன் போடாத. என்னை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது, அதான் உண்மை. ஓகே, என்னை விட்டுடுங்க. நான் ஏன் வரணும்? என்னை ஏன் வரணும்னு ஆசைப்படுறீங்க? நான் வரணும்னு? ஏன்னா எனக்கு உன்னை பிக்கினியில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் வர முடியாது சீனியர். ஐம் சாரி, நான் வர முடியாது. ஓகே, நான் ஒரு பிக்னி உங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். இந்நேரம் உங்கள் அம்மா கையில். என்ன? உங்கள் அம்மா கிட்டே இருக்கும், அவங்க பிரித்து பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குப்பை தொட்டியில் போட்டிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, அதை வாஷ் பண்ணி போட்டுட்டு வா. என்ன என்ன? வீட்டில் சென்ட் பண்ணிட்டேன்டி. போட்டுடுவா. பார்க்க ஜாலியாக இருக்கும். அது வேறு ஒரு மார்க்கமான ட்ரெஸ்ஸு. அந்த செகண்ட் என் காதில் ஒன்று கேட்டுச்சு. அக்கா, ஏன் அழுதுட்ருக்கீங்க? ஜங்குக்கண்ணா உங்ககிட்ட பேசலையா? அப்போ நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஜங்குக்கோட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அழுதுட்டு இருந்தாங்க. நானும் போய் கேட்டேன். ஒன்றும் இல்லை வயன், நீ போ. என்னாச்சுக்கா? ஜேகே அண்ணா மறுபடியும் உங்கள் கூட சண்டை போட்டாங்களா? அது உனக்கு புரியாது. சண்டை போட்டால் பரவாயில்ல, என்னை அவன் எப்படி ட்ரீட் பண்ணுறான் தெரியுமா? லவ் பண்ணேன், ஆனால் என்னை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறான். அக்கா, எனக்கு புரியல. உனக்கு புரியாது, ஆனால் நான் ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். க்ரீன் ஃப்ளாகாக லவ் பண்ணு. பார்க்க அழகாக இருக்கான், கெத்தாக இருக்கான். கொஞ்ச நாள் நல்லா இருக்குன்றதுக்காக நீ ஒரு டாக்ஸிக்கில் மட்டும் ஃபால் ஆயிடாத. அவன் என்னை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறான், ஒரு டாய் மாதிரி. நீ ஒன்று கேள்விப்பட்டிருக்கியா? சம்ஒன்ஸ் ட்ரீம் இஸ் சம்ஒன்ஸ் டாய். அது மாதிரி தான் என்னை ஒருத்த உண்மையாக லவ் பண்ணுறேன்னு வந்தான். ஆனால் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்போது நான் எனக்கு டாயாக இருக்கேன். எனக்கு ரொம்ப ரிக்ரெட்டாக இருக்குது. அக்கா, நீங்கள்? ஒன்றும் இல்லை வயன், நீ போ. இதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஓய், சரி, நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய். கண்ணத்தை கிள்ளிக்கிறேன். பாய்டி, பாய் அப்படின்னு அவன் பாட்டுக்கு வயனை பார்த்துட்டு ஒரு மாதிரி போயிடுறான். ஓகேடா, இந்த பாட்டை அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல்.